இந்த இஷான்ற இந்த ஒரு குட்டி பையன் தான் போட்டுன்னு இருக்கும் ஷாக்ஸ் அவுத்து வாய்க்கால இருக்க மீனெல்லாம் பிடிச்சி விளையாடிட்டு இருக்கான். ஆனா வேன் டிரைவர் அவனை ரொம்ப நேரம் தேடி பார்த்து கிடைக்காததுனால அவனை பார்த்ததுமே தரன்னு இழுத்துட்டு போயிடுறாரு. அவனை வீட்டுக்கு வந்த குடும்பம் ஓடி போய் ஃப்ரிட்ஜ் மேல வச்சிருக்க மீன் தொட்டியில அவன் பிடிச்சின்னு வந்த மீனை விட்டுறான். இந்த ஒரு குட்டி பையனுக்குமே படிப்பு வராது, ஆனா டிராயிங் பெயிண்ட் பண்றதுனா ரொம்பவே பிடிக்கும். ஸ்கூல்லயுமே எக்ஸாம் பேப்பர் கொடுத்துருப்பாங்க. அவனோட அண்ணங்காரனும் ரொம்ப நல்லாவே படிப்பான். இப்ப அம்மாவுமே உன்னோட பேப்பர் எங்கடா சொல்லிட்டு கேட்கவே குடுகுடுன்னு ஓடி வெளில வந்துடுறான். வெளில வந்து அவனுமே அங்க இருந்த ஒரு நாய் கூட விளையாடிட்டு இருக்கான். அப்போ அந்த சமயம் அந்த பக்கம் வந்து அங்க இருக்க ஒரு பெரிய பையன் அவன் கூட வம்பு இழுத்து அவனை அடிக்க ஆரம்பிச்சிடறான். எவனுமே சும்மா இல்லாம பதிலுக்கு அவனை கடிச்சு வச்சிடறான். அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு வீட்டுக்கு வந்து பார்த்தா அந்த அடிச்ச பையனோட அப்பா அம்மா வீட்டுக்கு வந்து பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்காங்க. இதனால கோவப்பட்ட அந்த குட்டி பையனோட அப்பாவுமே அவனை பயங்கரமா அடிச்சிடுறாரு. ஆனா அம்மா தான் இப்ப காயத்துக்காக மருந்து வச்சுட்டு இருக்காங்க. அடுத்த நாள் இந்த பையனோட அம்மாவுமே எப்படியோ கஷ்டப்பட்டு எல்லாருக்கும் சாப்பாடு எல்லாம் கட்டி கொடுத்து ஹஸ்பண்ட வேலைக்கும் பசங்களை ஸ்கூலுக்கும் கிளப்பி அனுப்பி வச்சுட்டு இருக்காங்க. இவனுமே ஸ்கூலுக்கு போனா ஷூ ஏன் ஒன்னும் பாலிஷ் பண்ணாம இருக்க சொல்லி திட்டுறாங்க. கிளாஸுக்கு போனா மிஸ்ஸுமே கிளாஸ் கவனிக்காம என்ன பண்ணிட்டு இருக்க, புக்ல இருக்க அந்த லைனை படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இவனுமே எப்படியாவது படிக்கலாம்னு சொல்லிட்டு புக்கை பார்க்கறான். ஆனா புக்ல இருக்க எல்லா லெட்டருமே இவனுக்கு பறக்கிற மாதிரி கண்ணுக்கு தெரியுது. இவனுமே மிஸ் கிட்ட மிஸ் புக்ல இருக்க எல்லா லெட்டருமே பறக்குது மிஸ்ன்னு சொல்றான். அதுக்கு அவங்களுமே இப்ப நீ படிக்க போறியா இல்லையான்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்க. அவனும் கடுப்பாய் வாய்க்கு வந்த மாதிரி பிளா 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 பிளான்னு கத்த ஆரம்பிச்சிடறான். அந்த மிஸ்ஸுமே பயங்கரமா கோவப்பட்டு அவனை வெளில அனுப்பிச்சு விட்டுறாங்க. எப்பயுமே இந்த பையனை இதே மாதிரி தான் வெளில அனுப்பிச்சு விட்டுருவாங்க. எப்படியோ அத்தப்படியே வெளில தான் அனுப்ப போறாங்க. அந்த பையனை முதல் தடவை கட்ட வச்சுட்டு வெளில போயிடுறான். அவனுமே ரோடா சுத்திட்டு ஜாலியா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். ஆனா எப்படியோ ஸ்கூல்ல ஒரு டைம் முன்னாடியே வந்து வேன்ல ஏறி உட்காந்துடுறான். வீட்டுக்கு போனதான் அவங்க அம்மா அவனை உட்கார வச்சு என்னென்னவோ சொல்லி தர பாக்குறாங்க. ஆனா அவனுக்குமே எதுவுமே புரிய மாட்டேது. எழுதும் போது கூட எல்லாமே மிரர் இமேஜாவே எழுதிட்டு இருக்கான். இப்ப அடுத்த நாள் ஸ்கூலுக்கு போறான். அங்க பார்த்தா அவனுக்கு மேக்ஸ் எக்ஸாமா இருக்கு. கொஸ்டின் பேப்பரை பாக்குற அவனுக்குமே அதுல இருக்க நம்பர்ஸ் எல்லாம் கற்பனையில அவனுக்கு ஒரு கார்ட்டூன் இமேஜா தெரிய ஆரம்பிக்குது. ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு 3 மட்டும் தான் எழுத ஆரம்பிச்சிருப்பான். அதுக்குள்ளேயே டைம் ஆயிடுச்சு சொல்லிடுறாங்க. அன்னைக்கு அவன் கட் அடிச்சிட்டு போனது எப்படியும் அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சிருது. அவனையுமே பயங்கரமா திட்டி அடுத்த நாள் அவருமே ஸ்கூலுக்கே வந்துடுறாரு. ஸ்கூல்ல இருக்க டீச்சர்ஸ் எல்லாம் அவனை பத்தி வெறும் குறையாவே சொல்லிட்டு இருக்காங்க. அவன் கடைசியா மேக்ஸ் எக்ஸாமோட டெஸ்ட் பேப்பர் காட்டுறாங்க. பார்த்தா அதுல வரும் 3 மட்டும் தான் எழுதிருப்பான். ஆல்ரெடி அவனுமே 3rd ஸ்டாண்டர்ட் 2 வருஷம் படிச்சிருப்பான். அதனால கம்பல்சரி அடுத்த வருஷம் டிசி கொடுத்துருவோம் சொல்றாங்க. கடைசியில அவங்க அப்பா அவன் ஹாஸ்டல்ல தங்கி படிக்க வைக்கணும் சொல்லிட்டு ஒரு போர்டிங் ஸ்கூல்ல சீட்டு வாங்கிடுறாரு.